என்ன சீனியர், என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? கொஞ்சம் பேசணும் தான் வர சொன்னேன். பேசலாமே. சரி, மேரேஜ் தான் முடிஞ்சிருச்சு, ஏன் யாரும் இன்னும் ஹனிமூன் பிளான் பண்ணாம இருக்கீங்க? வாவ் சீனியர், இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இப்பதான் ஆல்மோஸ்ட் எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுல. தருணும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆகுது, அவனும் இன்னும் எங்கேயும் போகல. அதான் சேர்ந்து எல்லாருமா போலாமான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். கண்டிப்பா போலாம் சீனியர், சூப்பர் ஐடியா தெரியுமா? எனக்கு ஓகே தான், சிந்துவும் ஓகே தான் சொல்லுவா. டேய் தருண், என்னடா காஃபியும் குடிக்கல, ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? டேய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்னாச்சு, சீனியர் பேசிட்டு இருக்காங்க, அமைதியாவே இருக்கீங்க? சொல்லு மச்சான். என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? டேய் எந்த உலகத்துல இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆளும் ஒரு மாதிரி இருக்க. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மச்சான், சின்னதா மன கஷ்டம். என்னாச்சு ப்ரோ? 2 நாளா தர்ஷினி ஒரே வாமிட்டும் மயக்கமா இருந்துச்சு. ஒருவேளை பிரெக்னெண்டா இருக்காளோ என்னவோன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். கன்ஃபார்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. அப்புறம் ஒருவேளை சாப்பிட்டதுனால ரிப்போர்ட் மாறி வந்திருக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு நாளை காலைல வாங்கன்னு சொல்லவும் இன்னைக்கு காலைல கூப்பிட்டு போனேன். காலையிலையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிடா, அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? பேபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தியா என்ன? அதெல்லாம் இல்லை மச்சான், அதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லை. அம்மா தான் செக்கப்புக்கு போகும்போது ஒருவேளை கன்சீவாக இருக்காளோ என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. சரி, இப்போ தர்ஷினி நல்லா இருக்கால, அவள் உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ, அதை ஏன் கேட்குற, அவளுக்கு ஏதோ லோ ப்ரெஷர் இருக்கான், அதனால கூட மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. அப்புறம் அவள் சாப்பிட்ட ஃபுட் ஏதோ ஒத்துக்காம அவளுக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்கு. அவள் வாமிட் எடுத்த இதில் அவளுக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்காங்க ப்ரோ? இப்போ ஓகே தான், இருந்தாலும் மனசு அதே போட்டு உலட்டிட்டு இருக்கேன். டேய் மச்சான், அதெல்லாம் எதுவும் வரி பண்ணாதடா. நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், 3 பேரும் சேர்ந்து ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி. டேய், அவங்களாம் எல்லாமே எப்படிடா நம்ம போய் போகிறது, அதுவும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குங்க 2 பேருக்கும். டேய், ஒய்ஃப் இல்லாமல் எப்படிடா போக முடியும்? அவங்களையும் சேர்த்து தான். பாரா, ஹனிமூன் ட்ரிப்பா? ஜாலி தான். அப்படியும் சொல்லலாம், ட்ரிப்புன்னு சொல்லலாம், டூர்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்க வேண்டியதான். எங்களுக்கும் ஓகே, உனக்கு எப்படி? வீட்டில் கேட்டு சொல்லு. வீட்டில் கேட்க என்ன இருக்கு? அவ ஒன்றும் சொல்ல மாட்டா, ஓகேன்னு தான் சொல்லுவா. ஏன்னா இப்போ இருக்கிற மைண்ட் செட்க்கு அவளை வெளில கூட்டு போனாதான் நல்லா இருக்கும். அப்பா அம்மாட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். ஓகே ப்ரோ, கேளுங்க, கேட்டுட்டு என்னன்னு சொல்லுங்க. பிளான் எதுவும் இருக்கா? நம்ம எதுவும் பிளான் போட வேணாம். அவங்க 3 பேரையும் கூப்பிடுவோம், எல்லாம் ஒண்ணா உட்காருவோம். கண்டிப்பா அவங்களுக்கும் ஏதாவது ஆசை இருக்கும்ல. ஓகே ப்ரோ, அதுவும் நல்ல ஐடியா தான். எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இல்லடா, சரி வராது. ஏன்னா தர்ஷினியை தருணமா அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நம்ம தருண் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாண்டா, எங்க வீட்டுக்கே வந்துருங்க. ஓகே ப்ரோ, எனக்கு ஓகே தான். ஓகே, அப்போ நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு மீட்டிங்கை போட்டுருவோம், ஓகேவா? ஓகே சீனியர். உனக்கு ஓகேவா மச்சான்? ஓகே தான்டா. சரி, அப்போ கிளம்புவோமா? ஓகே சீனியர், கிளம்புவோம். மச்சான் போகலாம். கண்டிப்பா கிளம்பிதான் ஆகணுமா சுபா? ஆமா, நீ இப்ப போனாதான் நீ சரியா இருக்கும். ஸ்கூலுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு பாருங்க. அடுத்து இவன் +1 வேற ஸ்கூல்ல சேர்க்கணும். நேகாவையாச்சும் விட்டுட்டு போலாம்ல சுபா? சரிதா, இவ்வளோ நாள் இருந்ததே சந்தோஷம். அடிக்கடி வாங்க. கண்டிப்பா வரோம் நீ. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரிதா, பார்த்து கவனமா போங்க. அத்தை போயிட்டு வரோம். லேய், போயிட்டு வரதெல்லாம் சரி, அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது, சரியா? அப்படி ஊர் சுத்தக்கூடாது, வீட்டோடி தான் இருக்கணும். சரிக்கா. போயிட்டு வா. சரிடி ராசாத்தி, சரி போயிட்டு வா. அம்மா. என்னடா? அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்கடா போற? நீங்க போயிட்டே இருங்க, நான் என்னோட பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன். ஏதா, நீ போய் இதெல்லாம் கார்ல வை, அவன் வந்துடுவான். அப்புறம் உன் புருஷன் ஒன்னதான் திட்டுவான், போ. அதுவும் சரிதான். நீ சே, எவ்வளோ நாள் இருந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. பேசாம இவங்க கல்யாணத்தன்னைக்கே கிளம்பி இருக்கலாம், இவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்திருக்காது. கௌதம் கூட நல்லவன் தான், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அடி கல்லு, இங்க உட்கார்ந்து இப்படி அழுதுகிட்டு இருக்காளே. ஆனா கேட்டா நம்மள பிடிக்காது, பேசுறது பூரா எதிரிகிட்ட பேசுற மாதிரியே பேசுவா. இவனா எப்ப வந்தா? ஐயோ, அழுததை பார்த்து
பேசுவானே, சமாளிக்கணுமே. வா கௌதம். என்ன அழுத மாதிரி இருக்கு? இல்லையே, நான் ஏன் அழுவ போறேன்? ஆமாமா, நீ ஏன் அழுவ போற? என்னதான் உனக்கு பிடிக்காதே? நாங்க போறதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையே, அதனால நீ அழுவ மாட்ட. ஆமாமா. சரி, போயிட்டு வரேன். அத சொல்லதான் வந்தேன். அத சொல்றதுக்காக மெனக்கெட்டு வந்தியா? அதுக்காக ஒண்ணும் மெனக்கெட்டு வரல. சில திங்ஸ் வச்சுட்டு போயிட்டேன். சரி எடுக்கலாமேன்னு வந்தேன். என்ன திங்ஸ் சொல்லு, நான் தேடி தரேன். அதெல்லாம் தேடி எடுத்துட்டேன். அப்படியே சரி சொல்லிட்டு போவோமே, ரூம் வரைக்கும் வந்துட்டோமே அப்படின்னு வந்தேன். ஆனா உன் திங்ஸ் எதுவும் இங்க இல்லையே. கெஸ்ட் ரூம்ல தானே இருந்தீங்க? கெஸ்ட் ரூம்ல தான் இருந்தோம். அப்படியே இங்க போக வரையில அப்படியே எதுவும் போட்டிருப்பேனா இருக்கும். ஓஹோ, சரி அப்ப கிளம்பட்டுமா? போயிட்டு வா. கால் நெஞ்சக்காரி, ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு. ஆமா, நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு. ச்சே, ஒரு வார்த்தை சொன்னா என்ன, உன்னை பார்க்க தான் வந்தேன்னு. பாய். பாய். ச்சே, போகவே மனசு வர மாட்டேங்குதே. நமக்காக தான் அம்மாவே இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறாங்க. இங்க இருக்கவும் முடியாது. கௌதம், சொல்லு கனி. ரீச் ஆனதும் டெக்ஸ்ட் பண்றியா? டெக்ஸ்ட் எதுக்கு? கால் பண்ணியே சொல்றேன். கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ணுவ அப்படியே. கால்லாம் பண்ண வேணாம், நீ பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். டெக்ஸ்ட் மட்டும் பண்ணு, ஓகே? அந்த டெக்ஸ்ட் மட்டும் எதுக்கு? எனக்கு வேற வேலை இல்ல. உனக்கு ஃபோன் பண்றதும் டெக்ஸ்ட் பண்றதும் தான் எனக்கு வேலையா? சீ, ஒன்ட்ட போய் சொன்னேன் பாரு. சீ, ஒன்ட்ட போய் சொன்னேன் பாரு. சீ, பா. சீ, பா. அம்மா. சரி சரி, கோபப்படாத, போயிட்டு வரேன் சரியா? பாய். பாய் பாய். லூசு பயலே, நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக மெனக்கெட்டு வந்து பேசிட்டு போறான். இது கூட புரியாத லூசு இல்ல கௌதம்னா. கங்கா, கங்கா, வரேங்க. சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா. சரிங்க. இந்த பிளம்பிங் ஒர்க் பார்ப்பான்ல ராஜா, அவனை வர சொல்லியிருக்கேன். ம். பின்னாடி பைப்பு ஏதோ இது பண்ணணும்னு சொன்னியே, அதை அவன்கிட்ட சொல்லி என்ன விவரம் பண்ணி கொடுத்துருவான். சரிங்க. இருமா, நானே பாக்குறேன். அடடே, வாங்க வாங்க. கங்கா, அந்த பொண்ணோட அண்ணன் வந்திருக்காப்ல. எந்த பொண்ணோட அண்ணே? உட்காருங்க தம்பி. இல்ல இருக்கட்டுங்க, பரவாயில்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க தம்பி. ஃபர்ஸ்ட் நான் மன்னிச்சிருங்க சார். எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன் போல. நீங்க யாரு என்ன எதுவும் எனக்கு தெரியாது சார். எனக்கு என் தங்கச்சி என் பேச்ச கேட்கலையேங்கிற கோவம். அதனால தான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிருங்க. இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல. இப்பவும் நீங்க பணக்காரவங்க, உங்ககிட்ட சொத்து சோகம் இருக்குன்னா என் தங்கச்சியை நான் கட்டி தர்றதுக்கு ரெடியா இல்ல. அவ ஆசைப்பட்டுட்டா. அந்த பையனும் அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கான். அதனாலதான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க பையன் 2 நாளைக்கு முன்னாடி என்னை பார்த்து பேசுறதுக்கு வந்தாரு. ஆனா என்னால அன்னைக்கு பேச முடியல. அதுக்காகவும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டேன்னு உங்க பையன்கிட்ட சொல்லிருங்க. அதெல்லாம் அவன் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டான் தம்பி. ஓகே சார். அப்ப நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க. சரிங்க தம்பி, நாங்க வீட்டுக்கு வரோம், வந்து கலந்து பேசிக்கலாம். ஓகே சார், நான் அப்ப கிளம்பட்டுமா? இருங்க தம்பி, காஃபி கொண்டு வரேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க இந்த மாதிரி வந்து இப்படி பேசுவீங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தான் சார் மனசு ஒரு மாதிரியா இருக்கா. ஐயோ உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டோமேனு. விடுங்க தம்பி, இன்னும் என்ன சார் சார்னு கூப்பிடுறீங்க? மாமான்னு நல்லா உரிமையா கூப்பிடுங்க. சரிங்க மாமா. என்னங்க தம்பி, கொடுங்க. ஓகே சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? திரும்பவும் சாரா? சாரி மாமா, கிளம்பட்டுமா? சரிங்க தம்பி. வரேன்க்கா. போயிட்டு வாங்க. ஏங்கங்க, ராகுல் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுமா. முதல்ல நான் வந்தோடனே இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லு. கண்டிப்பாங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க.